ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு கார்லிக் முட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்லிக் சட்னி முட்டை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சூப்பரான கார்லிக் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இதில் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஆனால் ஆக்சுவல் ரெசிப்பியில் வந்துட்டு இது நீங்கள் பச்சையாகவே சேர்த்து இந்த சட்னி செய்யலாம். நான் அந்த பூண்டோட காரம் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வதக்கிட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை வதக்கவே வேண்டாம், நேரடியாக இடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறோம், நல்லா செவந்து வர அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை மூணையும் இந்த இடிக்கிற இதில் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம 1-2 இடிச்சுக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் 1-2 நம்ம இடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் 2 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம இந்த சட்னியை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸ்பைசி ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.